1961ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் பிறந்தார். இயற்கை தீட்டிய திரைக்காவியம் தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற ஒளி ஓவியர் தங்கர் பச்சான். வட தமிழ்நாட்டின் செம்மண் வாழ்வியலையும் எளிய மனிதர்களின் உணர்வுகளையும் திரைமொழியாக வடித்த இயக்குநர்களில் தனித்துவம் பெறுபவர் தங்கர் பச்சான். தெருக்கூத்து மரபு கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ சிறு வயதில் இருந்தே கலைகள் மீதும் சினிமா மீதும் அதீத காதல் கொண்டவராக இருந்தார் தங்கர் பச்சான். இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து ஆட்டோமொபைல் உதிரி பாகம் செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த தருணம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான தங்கர் பச்சான் ஒரு சினிமா இதழை எம்ஜிஆரின் புகைப்படத்திற்காக வாங்கினார். அவ்விதழின் பின்னட்டையில் வெளியாகியிருந்த திரைப்படக் கல்லூரியின் மாணவர் சேர்க்கைக்கான விளம்பரம்தான் அவரின் வாழ்க்கையின் போக்கை மாற்றியது. திரு தங்கர் பச்சான் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக தெரியும். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவருடைய நேர்மையான கருத்து. இப்போ தங்கர் பச்சான் உங்களுடைய எம்பியா இருந்தார்னா அவர் எல்லார்கிட்டையும் பேசக்கூடியவர். இந்த சமுதாயமோ இந்த கட்சியோ இந்த மதமோ இந்த ஜாதியோ இந்த இனமோ எல்லாத்தையும் கடந்து இருப்பவர், பொதுவானவர். ஒரு பொதுவான ஒரு வேட்பாளராக தான் இன்னைக்கு மக்கள் அவரை பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையும் இப்போ மீனவர் சமுதாயத்தை பற்றி, மீனவருடைய கஷ்டங்களை பற்றி அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். எனக்கு தெரியும், அவரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் கடலூரில் மட்டும் சொல்லலை, இந்தியா முழுவதும் நான் பார்த்துருக்கிறேன். நான் அதில் இந்த மீனவ மக்களுடைய வாழ்க்கை அது நாங்கள் ஒரு படமே நான் செய்யணும். இந்த இடத்துல அதை சொல்ல எனக்கு நண்பர்கள் பார்த்தப்ப எனக்கு அப்படி இருந்தது. உலகத்திலே இத்தாலியில ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார், உலகத்திலே கடினமான தொழில் மீனவர்களோட தொழில். உயிர் போனா வராது, மற்ற தொழில்கள்லாம் உயிர் இருக்கும், அதுக்கு நம்பிக்கை கிடையாது. தங்கர் பச்சான் ஒரு விவசாயி. இன்னைக்கு கூட அவர் கேளுங்க, காலையில நான் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி தான் நான் ஓட்டு கேட்கறவங்க கிட்ட கேட்கறேன்னு சொல்லுவார். அந்த மாடு பால் கறந்து விவசாயம் பண்ணி தண்ணீர் பாய்ச்சி தான் இன்னைக்கு வந்திருப்பார். இயற்கை விவசாயி அது வேற. ஏன்னா அவர் தங்கர் பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்கார். நீங்க மற்ற வேட்பாளர்லாம் எடுத்துட்டு போங்க, காங்கிரஸ் வேட்பாளர், இந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஏதோ ஒரு ஊரு, ஏதோ ஒரு மாவட்டம், எங்க இருந்தோ இங்க வந்திருக்கிறார். எதுக்கு? தேர்தலுக்காக வந்திருக்கிறார், அவ்வளவுதான். தேர்தல் முடிச்ச உடனே உங்களை அவங்க பார்க்க முடியாது. தங்கர் பச்சான் நேத்து இதான் இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இங்கதான் இருக்க போறாரு. 70 விழுக்காடு மக்கள் செய்யும் தொழில் விவசாயம். கடலூர் மாவட்டம் நிலங்களின் மூலமாகத்தான் வைத்து கழுவுறாங்க. அந்த மக்களுக்கான திட்டங்கள் இங்க என்ன இருக்கு? நிலத்தை வச்சு விவசாயம் பண்ற மகிழ்ச்சியா இருக்கானா? அவன் எங்கேயாவது பணக்காரனா வந்து பாத்திருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல கட்சி போட்டு வைப்பான், கைக்குட்டை போட்டு. அவன் பாத்தீங்கன்னா 4 வீடு கட்டுவான். எங்கேயாவது ஒரு விவசாயி பணக்காரனா வந்து பாத்திருக்கீங்களா நீங்க? தானே புயல் வந்தப்போ யார் உங்களுக்கு ஓடி வந்தா? ஊரா அங்க போய் எல்லார்ட்டையும் கெஞ்சி, சினிமா துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் கெஞ்சி மூட்டையா அரிசி வாங்கிட்டு உங்களுக்கு பொங்கி போட்டாரு தங்கர் பச்சான் தானே. இப்ப இருக்கிற வேட்பாளர்களோ வேற ஏதாவது வந்தாங்களா? உங்களை பத்தி கவலைப்பட்டாங்களா? இல்ல. தானே புயல் முந்திரி செடியெல்லாம் போச்சு, முந்திரி மரம் எல்லாம் போச்சு. அந்த முந்திரி செடிய அங்கங்க வாங்கி அவளுக்கு இலவசமா கொடுத்தாரு தங்கர் பச்சான் தானே கொடுத்தாரு. அப்போ கடலூர்ல எப்ப புயல் வரும், எப்ப வெள்ளம் வரும்னு எத்தனை அரசியல்வாதி எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன் அதுல இருந்து கொள்ளடிச்சு, ஆனா என் மக்கள் வாழ்க்கை அழியுது. எப்ப வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கான். ஒரு மரம் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். போது அப்படியே வரும், வந்துட்டே இருக்கும். மரம் சுத்தமா அப்படியே துண்டாய் போய் முடிஞ்சு போயிடும். எந்த பயிர் வச்சா வருது? இன்னைக்கு கடலூர் பத்தி இதுவரைக்கும் சினிமா துறை இந்தியாவில் 100 ஆண்டுகளாக இருக்கு. சினிமா துறையில இதுவரைக்கும் கடலூரை பத்தி யாராவது சினிமா எடுத்திருக்காங்களா? கடலூருடைய மக்களுடைய வாழ்வியல், லைஃப் ஸ்டைல், அவங்க பேசுற மொழி, அவங்க பேசுற பாஷை, இப்ப பாஷைன்னு சொல்றோம், சென்னை பாஷை அதை எடுக்கிறாங்க, சினிமா எடுக்கிறாங்க. கொங்கு பாஷைன்னு எடுக்கிறாங்க, மதுரை பாஷை எடுக்கிறாங்க, தஞ்சாவூர் பாஷைன்னு எடுக்கிறாங்க. யாராவது இன்னைக்கு கடலூர் பாஷை எடுத்திருக்கிறாங்களா? ஒருத்தர். தங்கர் பச்சான் எடுத்திருக்கிறார். கடலூர் பாஷை மட்டும் இல்லை, கடலூர் மக்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லை, அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வழிபாடு, அவங்களுடைய உணவு, எப்படி நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. எவ்வளவு பெரிய பெருமை. உங்களுக்கு தானே பெருமை. அது கடலூர்னு ஒண்ணு இருக்கு, நெய்வேலின்னு ஒண்ணு இருக்கு, விருதாசலம்னு ஒண்ணு இருக்கு, பண்ருட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எப்ப தெரியும்னு நினைக்கிறீங்க?
நான் வந்து கதை எழுதினேன் 86ல. அப்ப இருந்து நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன், ஒன்னொன்னா. ஆனா பொதுவா அந்த அழகி படம் வந்த பிறகுதான் நம்ம மக்களுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கிறதே தெரிஞ்சுச்சு. அது வரைக்கும் நாங்கெல்லாம் என்ன பார்ப்போம், சினிமான்னு மதுரை இல்லாட்டா திருநெல்வேலி, கொஞ்சம் தஞ்சாவூர், இதோட முடிஞ்சு போச்சு. அவங்க அது மட்டும் தான் தமிழ்நாடா? ஒரு வெள்ளம் வரும், இல்ல வறட்சி வரும், இல்லாட்டி வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனை வரும், காற்று மாசுபடும், நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, வள்ளலார் பிரச்சனை, இந்த சைமா பிரச்சனை, சாய கழிவு பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். உறுதியாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கடலூர் மாவட்ட மண்ணையும் மக்களையும் உறுதியாக நாங்கள் காப்பாற்றுவோம், உங்களை முன்னேற்றுவோம். இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். எங்க பாட்டி வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது நண்பர்களோட நான் விளையாடுவேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த குச்சி எடுத்து கோட்டிக்குள்ள விளையாடுவாங்கல்ல, குச்சி எடுத்து தரைக்கு குச்சி எடுக்கும், முகத்துல பீச்சடிக்கும் தண்ணி, நீரூற்றுகள் வந்து அது வந்து ஆர்டிசியல் ஊற்று பகுதியா இருந்த இடம் இதெல்லாம். நான் தனியா 5 பைசா கொடுத்து நெய்வேலி பஸ்ல பயணம் பண்ணியிருக்கேன் தனியா, நான் 6ஆம் படிக்கும்போது. அப்ப இருந்து நான் பாக்குறேன். அன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இந்த புகைப்படத்தை பார்க்க. இதுதான் யமன் எனக்கு தெரியவே இல்லை. பிணம் எரிஞ்சு போற புகைன்னு அது எனக்கு தெரியல. கடலூர் மண்ணில் பிறந்த இவர் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் பல போராட்டங்களில் பல ஆதிக்கங்களை எதிர்த்து நின்றவர். என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கடலூர் மக்களவை தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நான் தங்கர்பச்சான் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். கடலூர் மக்களவை தொகுதியில் உள்ள 15 லட்சம் வாக்காளர்களும் எனது சொந்தங்களே. ரத்தம்தான் உறவுகளை உருவாக்கும் என்பதில் எனக்கு எந்தவித உடன்பாடு